அதுவும் இல்லாமல் அவரோட படம் நிறையா வட சென்னை. ஸோ அந்த ஸ்லாங்கில் இப்போ ராயப்பன் கேரக்டர் இருக்குல்ல ப்ரோ, அந்த மாதிரி ஒரு ஸ்லாங்கில் படம் வரணும்னு ஆடியன்ஸ் எதிர்பார்க்குறாங்க. ஸோ ஒரு கடைசி படங்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்கும் ப்ரோ. லாஸ்ட் தளபதியோட மூவி இது. ஸோ யார் டைரக்ஷன் பண்ணா வெற்றிமாறன் பிடிக்கும் எனக்கு. ஸோ வெற்றிமாறன் சார் எடுத்தா நல்லா இருக்கும். எதனால வெற்றிமாறன் சார்? ஸோ அவரோட ஸ்டோரிஸ் எல்லாமே யூனிக்காக இருக்கும். ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ரியல் பேஸ் மோராக இருக்கும். அதனால எனக்கு அவர் டைரக்ஷன் பண்ண ரொம்ப பிடிக்கும். அவர் டைரக்ஷன் பண்ணா நல்லா இருக்கும். ஸோ வெற்றிமாறன் சார் வந்து எவ்வளோ படம் எடுத்திருக்காங்க. ஸோ எந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? நிறைய இருக்கு. இப்போ ரீசெண்டா இவர் சூரி வச்சு எடுத்தாருல்ல அந்த விடுதலை, அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் எடுத்தா நல்லா இருக்கும். வடச்சென்னை ரொம்ப பிடிக்கும். ஸோ அவர் ஸ்கிரிப்ட் வைஸ் பார்க்கும்போது லாஸ்ட் மூவி எந்த மாதிரி எடுத்தா நீங்க நல்லா இருக்கும் நீங்க எதிர்பார்க்குறீங்க? ஸ்கிரிப்ட் ஒரு ரியல் ஸ்டோரி பேஸ்ட் அந்த மாதிரி எடுத்தா பெட்டரா இருக்கும். வெற்றிமாறன் டைரக்ஷன் பண்ணால் நல்லா இருக்கும். எதனால வெற்றிமாறன்? அவரோட ஃபிலிம் நாலேஜ் பயங்கரமாக இருக்கும். ஸோ ஒரு சூரிய ஆக்டரை வந்துட்டு இப்படி இந்த காமெடி ஆக்டராக இருந்தார், இப்போ வேற லெவலில் கலக்கிட்டு இருக்காரு அவர். அதே ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம். அதுவும் இல்லாமல் அவரோட படம் நிறையா வட சென்னை. ஸோ அந்த ஸ்லாங்கில் இப்போ ராயப்பன் கேரக்டர் இருக்குல்ல ப்ரோ, ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்லாங்கில் படம் வரணும்னு ஆடியன்ஸ் எதிர்பார்க்குறாங்க. ஸோ ஒரு கடைசி படங்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்கும் ப்ரோ. இப்போ தளபதி இது வந்துட்டு அதான் சொல்லுவேன், ராயப்பன் கேரக்டர் வந்துட்டு அந்த கொஞ்ச நேரம் தான் ப்ரோ, பட் ஆனால் அது பெரிய இம்பேக்ட், நிறையா ஃபேமஸ் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு லோக்கல் ஏரியாவில் ஒரு ஹெல்ப் பண்ணுற கேரக்டராக எடுக்கலாம் ப்ரோ. இப்போ அதெல்லாம் சோசியலைஸ் ஆயிடுச்சு ப்ரோ. நார்மலாக எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது பேட் வேர்டுன்னு எடுக்காமல் நார்மலாக ஒரு வேர்டில் டேய் என்னடா அப்படிங்கிற மாதிரி அது நார்மலாக ஒரு வேர்ட் ஆகிடுச்சு. ஸோ அது பேட் வேர்டு வந்துட்டு சொல்ல முடியாது. எல்லாரும் பேசுகிறாங்க ப்ரோ, அதை தப்புன்னு யாரும் சொல்ல முடியாது. சிலர் வந்துட்டு கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க அதை. ஆனால் அவங்களுக்கும் ஒரு கிட்ட கோவத்தில் பேசி தான் ஆகணும் அவங்களும். ஸோ இப்போ கோவத்தில் வர வார்த்தை அது வந்துட்டு படத்தில் ஒரு ஆக்ஷனில் காட்டுறாங்க. ஸோ அப்படி இருந்தால் தான் ஒரு எமோஷனாக இருக்கும். படம் பார்க்குறப்ப நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும், சரி இந்த இடத்துல இந்த டைலாக் வச்சாதான் அது வந்துட்டு கரெக்டாக ரீச் ஆகும் அப்படிங்கிற பட்சத்தில் தான் அவர் வைக்கிறாரு. ஸோ அது நல்லா தான், மூவி சைடில் பார்த்தா நல்லா தான். ஸோ அதை ஃபாலோ பண்ணணும்னு யாருமே அவங்க சொல்லலை. எனக்கு தெரிஞ்ச லோக்கி தான். லோக்கி அவரு தானே 3 படமும் தரமாக கொடுத்தாரு. ஸோ அதனால அவர் வச்சிருந்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ லோக்கியை தவிர வேற ஏதாச்சும் பண்ணணும்? லோக்கி தவிர யாராவது ஜிவிஎம் அவரோட அந்த லவ்வும் தளபதி அந்த ஆக்டிங்கும் இருந்தால் புதுசாக இருக்கும்ல நம்ம பார்க்குறதுக்கு. ஸோ ஜிஎம் சார் எவ்வளோ பண்ணியிருப்பாரு. அவர் பண்ண படத்தில் உங்களுக்கு எந்த படம் பெஸ்ட்டாக இருக்கும்? விடிவி. எதனால ப்ரோ? அது அவ்வளோ லவ்வாக இருக்கும் ப்ரோ. அது எக்ஸ்டிஆர் சூப்பர் ஆக்ட் பண்ணியிருப்பாரு. அந்த த்ரிஷா அந்த காம்போவே நல்லாயிருக்கும். எஸ்டிஆர் அண்ட் ஜிவிஎம் இவங்க 3 பேர் ஒரு காம்போ இருந்தாலே சூப்பராக. சூப்பர். தளபதிக்கு லாஸ்ட் மூவி யாரு? லோக்கி அண்ட் ஜிவிஎம். என்னோட ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் தான் சொல்லுவேன். அவரோட ஒப்பீனியன் லோகேஷ் கனகராஜ். எதனால ப்ரோ? பிகாஸ் நீங்கள் மாஸ்டர் படமும் பார்த்துருப்பீங்கல்ல. ஸோ எல்லா படமும் நல்லா தான் இருக்கும். பட் லோகேஷ் கனகராஜ் என்னோட சைடுன்னு பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் நல்லா இருக்கும். இல்லை நம்ம வந்து ஏற்கனவே இப்போ தளபதி எல்லா ஸ்டைல்லையும் பார்த்துட்டோம். லோகேஷ் கனகராஜ்லையும் ஒரு டிஃப்ரெண்ட் டைமென்ஷனில் காட்டியிருப்பாங்க. ஸோ வெற்றிமாறன் கொஞ்சம் இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம தனுஷ் படம் எல்லாமே பார்த்துருக்கோம். ஸோ என்னோட ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா நான் வெற்றிமாறன் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ வெற்றிமாறன் சார் வந்து எவ்வளோ படம் பண்ணியிருப்பாரு. ஸோ உங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? வடச்சென்னை ப்ரோ. எதனால ப்ரோ வடச்சென்னை? அவர் அந்த உண்மையான இன்டீரியர் அந்த மாஸ் எல்லாத்தையுமே பக்காவாக ஸ்க்ரீன் பிளேயில் காமிச்சிருப்பாரு. ஸோ அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சேம் அதே தான் ப்ரோ. டோட்டல் சென்னை பசங்க எப்படின்னா அதே லோக்கலாக காட்டியிருப்பாங்க படத்தில். அதுதான் உண்மை. அதே மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.